அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாமே கிருஷ்ணரை வரவேற்க ரெடி ஆகிட்ருப்போம் இல்லையா? அதே மாதிரி நானும் தான் குட்டி கிருஷ்ணரை வரவேற்க ரெடி ஆகிட்டு இருந்தேன். அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. நம்ம ஃபெஸ்டிவலோ இந்த மாதிரி விசேஷங்களோ வரும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஹாப்பியாக வேலைலாம் செய்ய ஆரம்பித்தாச்சு. எல்லா வேலைகளும் நமக்கு முடிஞ்ச மாதிரி, ரொம்ப பெருசாக செய்யாட்டாலும் நமக்கு என்ன முடியுதோ அதை செஞ்சு சாமி கும்பிட்டுக்கலாம். இப்படி தான் கும்பிடணும், இவ்வளோ தான் வைக்கணும், இப்படி தான் படையல் போடணுன்றது கிடையாது. மனசார நம்ம எது செஞ்சாலும் கடவுள் ஏற்றுப்பார். அதாவது ராமரும் கிருஷ்ணரும் வேறு வேறு அல்ல. ராமரும் கிருஷ்ணரும் வேறு வேறு அல்ல. ராமரும் கிருஷ்ணரும் விஷ்ணுவின் அவதாரங்கள், விஷ்ணுவின் அவதாரங்கள். ஸோ நம்ம ராமரை கும்பிட்டாலும் கிருஷ்ணரை கும்பிட்டாலும் ரெண்டுமே ஒன்று தான். ராமரை கும்பிட்டாலும் சரி, கிருஷ்ணரை கும்பிட்டாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். நாரதர் ஒரு நாள் ரொம்ப பேசிகிட்டு இருந்தாராம். பேசிகிட்டு இருக்கும்போது இந்த காலத்தில் ரொம்ப கலியுகமாக இந்த உலகம் மாறிட்டுருக்கு. இந்த கலியின் தாக்கத்திலிருந்து நம்ம மக்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணு சொன்னாரா, விஷ்ணுவின் மந்திரங்கள் இருக்குது, அந்த மந்திரத்தை சொன்னால் அந்த தாக்கத்திலிருந்து நம்ம வெளியே வந்துடலான்னு சொல்லி. அந்த நாமம் என்னன்னா ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை சொல்லும் அனைவரும் அந்த கலியின் தாக்கத்திலிருந்து வெளிவந்துடலான்னு சொன்னாராம். ஸோ இது காப்பியங்கள்லாம் இருக்குது, ஒரு ஸ்டோரியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம கடவுளை கும்பிடும்போது மட்டும் இதை சொல்லணுன்ற அவசியம் இல்லைங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு டைம் இருக்கும், ஒரு சிலருக்கு டைம் இருக்காது இல்லைங்களா? அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம் இல்லையா, ஜென்ரலாகவே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்போம் இல்லையா, அப்போவுமே நம்ம தாராளமாக சொல்லிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 108 முறை இல்லைனாலும் ஒரு 21 முறை இல்லை ஒரு 11 முறை சொல்லிக்கலாம். அதை தாண்டி நம்ம வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது தாராளமாக இந்த நாமத்தை ஒழிச்சிட்டே இருக்கும்போது நம்ம அந்த கலியின் தாக்கத்திலிருந்து வெளி வந்துக்கலாம். ஸோ இந்த மந்திரத்தை நீங்களும் சொல்லி பயன்பெறுங்க. இப்போ நாங்கள் ரெடி ஆயாச்சு. அழகாக குட்டி கிருஷ்ணரோட பாதத்தை வரைஞ்சாச்சு. அதில் பாதத்தில் குங்குமம் வச்சு பூவெல்லாம் வச்சு அவங்க கிருஷ்ணரை வரவேற்க ரெடி ஆயாச்சு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சாலுமே எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அப்போது நாங்கள் 108 தடவை பாராயணம் செஞ்சோம். 108 தடவை ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு சொல்லி பாராயணம் செஞ்சோம். பூஜைலாம் முடிச்சுட்டு நாங்கள் கடைசியில் கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலான்னு கூப்பிட்டு அழைச்சோம். ஏன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப சத்தமாக கூப்பிட்டு அழைக்கும் போது தான் ஒரு ஏதாவது கதை ஸ்டோரியாகவே சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணருக்கு பஜனை பாடுறதும் அண்ட் நிறைய சாங்ஸ் பாடுறதும் கொஞ்சம் ரொம்பவே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு செய்யும்போது கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிக்குமாமா. அதே மாதிரி அவருக்கு பிடிச்ச படையல்கள் பிடிச்சதெல்லாம் வச்சு நம்ம அழைக்கும்போது கிருஷ்ணர் என்ன வரமாட்டேன்னு சொல்ல போகிறாரான்னு கண்டிப்பாக வீட்டுக்கு வருவார். அதே மாதிரி தான் நாங்களும் செஞ்சுருந்தோம். நிறைய பேர் இல்லாட்டாலும் நாங்கள் 2 பேருமே வீட்டில் இருக்கிற நாங்கள் அழகாக பஜனை பாடிக்கிட்டோம். அதாவது கிருஷ்ணநாமம் ராமநாமம் ரெண்டுமே ஒன்று தானே. நாமத்தை நல்லா அழகாக சொல்லிக்கிட்டோம். சொல்லி நாங்கள் மன நிறைவோடு பூஜையை முடிச்சுக்கிட்டோம். ஸோ எந்த ஒரு சிறு வேலையாக இருந்தாலும் அதை நம்ம இன்ட்ரெஸ்டோடு எடுத்து செய்யும்போது அதில் கிடைக்கிற மனமகிழ்ச்சியை சொல்ல வார்த்தைகளே இல்லை. என்ன ஒரு விஷயமானாலும் ஒரு வேலையை எடுத்துக்கலாம், ஒரு குட்டி வேலையாக இருந்தாலும் அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்து செய்யும்போது அது உங்களுக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். தூப தீப ஆராதனையெல்லாம் காட்டிகிட்ருக்கோம் பாருங்கள். அந்த மழலை கிருஷ்ணரை பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, திருஷ்டி படுற போல் இருந்துச்சு. அது நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ணோம்னா சுற்றி போட்டுக்கிட்டோம் கடவுளுக்கு. ஏன்னா அலங்காரம் பண்ணி முடித்த உடனே கிருஷ்ணரை பார்க்கும்போதும் கிருஷ்ணர் பாதத்தை பார்க்கும்போதும் நமக்கே கண்ணு வச்சாச்சேன்னு சொல்லலாம். ரொம்ப கண்ணு வச்சாச்சு. அந்த நெக்ஸ்ட் டே நாங்கள் என்ன பண்ணோம்னா கற்பூரம் காமிச்சு சுற்றி போட்டாச்சு. நீங்களும் இதே போல் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.